மத்தேயு 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக யாவையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையான ஒவ்வொன்றுக்காகவும் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே மரித்தார். அதற்காகத்தான் அவர் அநேக பாடுகளையும் பட்டார். நீங்களும் நானும் பட வேண்டிய அத்தனை பாடுகளையும் இயேசு சிலுவையிலே பட்டார். ஆனாலும் கூட இந்த நாள் வரைக்கும் அநேகர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்காக கடவது. இன்னைக்கு அநேக நேரத்தில் தவறான காரியங்களை விசுவாசிப்பது மக்களுக்கு எளிதாக இருக்கிறது. உதாரணமாக நம்முடைய தேசத்திலே பறவை காய்ச்சல் வந்தது, பன்றி காய்ச்சல் வந்தது போன்ற அநேக காய்ச்சல்கள் வரும்போது அவர்களுக்கு வந்தது எனக்கு வந்து விடுமோ என்று சொல்லி அநேகர் அதை விசுவாசிக்கிறார்கள், அதை நம்புகிறார்கள். அதற்காக அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தைகளை விசுவாசிப்பதில் தான் நமக்கு அநேக நேரம் பிரச்சனை இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எல்லா காரியங்களையும் செய்து முடித்தவராயிருந்தும் நம்முடைய விசுவாசத்தின்படிதான் இந்த பூமியிலே செயல்படுகிறார் என்பதை நீங்களும் நானும் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் முக்கியமாக 2 சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவை இரண்டும் ஒரே சமயத்தில் நடந்த சம்பவங்களாகும். ஆனால் இவைகளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய வாழ்க்கையில் அவருடைய விசுவாசத்தின் மூலமாய் செயல்பட்டார் என்பதற்கு நல்லதொரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. மார்க் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய யவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். யவீர் என்கிற ஒரு மனிதன் ஜெப ஆலய தலைவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் இயேசுவினிடத்தில் வந்து அவள் மகள் வியாதியாயிருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது கையை வையும் என்று சொல்லி, அப்பொழுது அவள் சுகமாவாள், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று சொல்லி தைரியமாக விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறார். அவருக்கு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம்? இயேசு சர்வ வல்லமையுடையவர், என் மகளை சுகமாக்க முடியும். ஆனால் அவர் இங்கிருந்து என்னுடைய வீட்டிற்கு கிளம்பி வந்து என்னுடைய மகள் மீது கை வைக்கும் போது அப்படி நடக்கும் என்று சொல்லி அவன் மனதார விசுவாசித்தான். நல்லதொரு விசுவாசம்தான். உடனே இயேசு என்ன செய்தாராம்? 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அவனோட கூட போனார். இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுடைய விசுவாசத்தை அப்படியே கனப்படுத்தினார். அவனோடு கூட இணைந்து சென்று அந்த மகள் மீது கையை வைக்கும்படிக்கு இயேசு விரும்பி அவனோடு சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் போகிற வழியிலே நடந்த மற்றொரு சம்பவம் அதற்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 25ஆம் வசனத்திலே பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்கிற ஒரு பெண்ணை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து யவீரோடு கூட போய் கொண்டிருக்கும் போது இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்து போகிறதை பார்த்து அவள் அந்த கூட்டத்தை நெருங்கி வருகிறாள். அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது, எந்த அளவுக்கு வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அவள் வைத்தியரிடத்துல போகாமல் இல்லை, அவளிடத்துல பணம் இல்லாமல் இல்லை, அவள் எவ்வளவோ முயற்சியும் செய்தாள், ஆனாலோ அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. இன்னைக்கு அநேகருடைய நிலைமை அப்படித்தான். பணம் இருக்கலாம், உனக்கு வேண்டிய சகல கிருபைகளும் கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனாலும் தேவன் இல்லாமல் உன் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகாது. அநேகர் பணம் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். இல்லை அருமையான சகோதரனே, தேவனுடைய கிருபை இல்லாதபடிக்கு, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இல்லாதபடிக்கு உன்னால் வாழ முடியாது. இந்த ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள் என்று 27ஆம் வசனம் சொல்லுகிறது. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி 28ஆம் வசனம், ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். 3 காரியங்கள் இந்த பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது ஃபெய்த் ஃபார்மேஷன், விசுவாசம் எப்படி உருவாக்கப்படுகிறது அவளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். விசுவாசம் கேள்வியினாலே வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகர் சபையை தேடியோ கூட்டங்களை தேடியோ போகாமல் இருப்பதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தானாக தன் வீட்டிற்கு வந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த விசுவாசம் இல்லாமல் போவதற்கு காரணம் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் அதிகமாய் கேட்பதில்லை.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துவின் மீது உனக்கு விசுவாசம் வளர வேண்டுமானால் இயேசுவை குறித்து நீ அதிகமாய் கேள்விப்பட வேண்டும். கேள்விப்பட உனக்குள்ள விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். இரண்டாவது, அவள் சொன்னாலாம், நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொன்னாள். இது ஃபெய்த் கன்ஃபெஷன், விசுவாசம் அறிக்கையில் வருகிறது. விசுவாசம் நமக்குள் இருக்கிறது. அந்த விசுவாசமானது தொடர்ந்து கேட்கப்படதான் அந்த விசுவாசம் வளரும். எனவே நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டியது அவசியம். மூன்றாவதாக, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் என்று எழுதியிருக்கிறது. ஃபெய்த் இன் ஆக்ஷன். தான் என்ன சொன்னாலோ அதை அப்படியே செய்யவும் செய்தாள். தன்னுடைய விசுவாசம் எதை சொல்லுகிறதோ அந்த விசுவாசத்தின்படி செயல்பட ஆரம்பித்தாள். என்ன நடந்தது? 29ஆம் வசனம் சொல்லுகிறேன், அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அல்லேலூயா. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள் என்று சொல்லி, this is called faith in demonstration. விசுவாசமானது செயல்படுத்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறது. ஒரு விசுவாசமானது உனக்குள்ளே வளர்ந்து அந்த விசுவாசத்தை நீ கிரியையிலே காண்பிக்க ஆரம்பிக்கும் போது அந்த விசுவாசம் கர்த்தரிடத்திலிருந்து அற்புதத்தை கொண்டு வருகிறது. 30ஆம் வசனம் சொல்லுகிறது, உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். இயேசு வல்லமையின் உருவமாய் இருக்கிறார். அவருக்குள்ளே தேவனுடைய வல்லமை நிரம்பி இருக்கிறது. அநேகர் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம். அநேகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறோம். ஆனால் யாரெல்லாம் விசுவாசத்தினால் இயேசுவை தொடுகிறார்களோ அவர்களுக்கு தான் அற்புதம் நடக்கிறது. இந்த பெண் அதை நன்றாய் அறிந்தவளாய் செயல்பட்டாள். அவள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். ஆனால் இதே சமயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு காரியம் என்ன? யவீரு இயேசுவை பார்த்து, நீர் வந்து என் மகள் மீது கை வைக்க வேண்டும் என்று சொல்லி அவரை அழைத்தான். ஆனால் இவளோ, நான் போய் அவரை தொட்டால் போதும் என்று சொல்லி நினைத்தாள். இருவருடைய விசுவாசத்தையும் இயேசு கனப்படுத்தினார். அவள் தொட்ட போது அவளுக்கு வேண்டிய சுகம் கிடைத்தது. யவீரு சொன்னது போல இயேசு போய் கொண்டிருக்கிறார். ஜெபாலய தலைவனாகிய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்று கேட்டார்கள். இதை கேட்ட உடனே அந்த தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். மிகவும் வேதனை. இயேசு கிறிஸ்து வந்து தொடுவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது பாதியிலே ஒருவேளை இந்த மனிதன், இயேசுவே நீர் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுவீரானால் என் மகள் சுகமாய் விடுவாள் என்று சொல்லி இருப்பாரானால் அப்பொழுதே அந்த மகள் சுகத்தை பெற்றிருக்க முடியும். ஆனால் இவனுடைய விசுவாசமோ இயேசு வர வேண்டும், அவரை தொட வேண்டும் என்று எதிர்பார்த்தது. ஆனால் 100க்கு அதிபதியை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள். ஆனால் 100க்கு அதிபதி ஒரு காரியத்தை சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என்னிடத்தில் வரவும் நான் உம்மிடத்தில் வரவும் பாத்திரராக எண்ணவில்லை. ஆனால் ஒருவனை போ என்றால் போகிறான், நான் ஒருவனை வா என்றால் வருகிறான், இதை செய் என்றால் செய்கிறான். நீர் அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவீரானால் நீ சொன்னபடி நடக்கும் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான். இயேசு அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். ஆனால் இந்த இடத்துல யவீரு இயேசுவினுடைய வார்த்தையை மாத்திரம் அல்ல, இயேசுவினுடைய பிரசன்னத்தை அதிகமாய் விரும்பினான். ஆனால் உடனே அவர் சொல்லுகிறார் பாருங்கள் 36ஆம் வசனத்துல, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்றைக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இயேசு கிறிஸ்து ஜெபாலய தலைவனாகிய யவீருனுடைய வீட்டிற்கு போய் செல்கிறார். 41ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். ஏன் இயேசு கிறிஸ்து அவர் கையை பிடித்தார் தெரியுமா? ஏனெனில் யவீருனுடைய விசுவாசம் என்ன? இயேசு வர வேண்டும், அவள் தொட வேண்டும், அப்பொழுதுதான் அற்புதம் நடக்கும் என்று அவன் விசுவாசித்தான். இயேசு அந்த விசுவாசத்தையும் கனப்படுத்தி அப்படியே அந்த சிறு பெண்ணை கையை பிடித்து தலித்தாகுமே என்று எழுப்பி விடுகிறார். உடனே அந்த சிறு பெண் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்துல நீ மிகவும் நொந்து போன நிலைமையில இருக்கலாம். 12 வருடமாய் அவள் பாடுபட்டது போல உன் வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள் பல ஆண்டுகளாய் காணப்படலாம். ஒருவேளை வியாதி பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். உன் கணவன் உனக்கு தொல்லை கொடுக்கலாம். ஒருவேளை உன் பிள்ளைகள் கர்த்தருடைய காரியங்களை விட்டு போதைப் பொருட்களுக்கும் உலகத்தின் சல்லாபங்களுக்கும் அடிமையாகி சிற்றின்பங்களுக்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை கடன் பிரச்சனையில் நீ தவித்துக் கொண்டிருக்கலாம். பிரச்சனைகள் எதுவாய் இருந்தாலும் சரி, அற்புதத்துக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் வல்லமையின் உருவமாய் இருக்கிறார். நீ என்றைக்கு உன் விசுவாசத்தினாலே அவரை தொடுகிறாயோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய கரமானது உன் வாழ்விலே படுகிறதோ, அந்த நாளிலே மிகப்பெரிய அற்புதத்தை நீ பார்க்க போகிறாய் என்பது நிச்சயம். இயேசு கிறிஸ்து உன் விசுவாசத்தை கனப்படுத்தி உன் பிரச்சனைகளை நிச்சயமாய் தீர்த்து வைக்க போகிறார். நீ விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார்.